முதல்ல நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன பண்ணுவேன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் வாங்கி சாப்பிடுவேங்க. இங்க இந்த கெல்லாக்ஸ்லாம் வருது தெரியுமா? அந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் வாங்கி சாப்பிடுவேன். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலலாம் இந்த ஒரு கிண்ணம் சாப்பிட்டா என்னதான் பத்தும். சரி நம்ம சீரியல் தானே சாப்பிட்டோம். அதுக்கடுத்து நம்ம ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சாப்பிடலான்ட்டு ஏதாவது சிப்ஸோ இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்நாக்கோ எடுத்து சாப்பிட்றோம் 11 மணிக்கு. ஏன்னா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அடுத்து லஞ்சுக்கு நம்ம நார்மலா சாப்பிட்ருவோம். ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் தான் சாப்பிட்ருக்கோமே, எடை குறைஞ்சிரும்னு நினைப்போம். இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ல இருக்கிற சுகர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுகர் இருக்கு அதுல. ஸோ இந்த மாதிரி குயிக்கா வெயிட் லாஸ் பண்ணணும்னு எந்த ஃபுட்டுமே சாப்பிடாதீங்க. நம்ம ஈஸியா எடை குறைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நம்ம சாதாரண இட்லி தோசைலாம் சாப்பிடாம ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ சாப்பிட்டே ஆகணும். இது சாப்பிட்டாதான் நமக்கு எடை குறையும். ஓகேங்களா? மனசுல வச்சுக்கோங்க. இல்லப்பா என்னால் இவ்வளோ எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியாதுன்னா ஒரு 11 மணி வாக்கில் சீக்கிரமா சாப்பாடு சாப்பிட்ருங்க. அப்போ காலையில சாப்பிட்ட ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். உடனே நீங்க சாப்பாடு சாப்பிட்டுடலாம். அதுக்கப்புறமா ஈவினிங்கா சீக்கிரமா டின்னர் சாப்பிட்டீங்கன்னா நீங்க 2 வேளை தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரூட்ஸ் ஒரு வேளை சாப்பிட்ட மாதிரி கவர் ஆயிடும். இந்த மாதிரி தான் நான் நிறைய ஃபாலோ பண்றேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி